அப்படியே போனும் கையுமா உட்காந்துருக்கப்ப என்ன பண்றோம், ஏது பண்றோம், ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு 1000 கேள்வி. அதே கேள்வியோட போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல இல்ல சொல்யூஷன். எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ரெக்கைகளை விரிச்சு பறக்கிறது தான் அதுக்கு சொல்யூஷன். சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அடங்கி கிடக்குறான்னா அவன் தன் எனர்ஜி லெவல குறைச்சிக்கிறான்னு தான் அர்த்தம். அதே தெரியாத பார்க்காத ஏதோ புது இடத்துக்கு போறான்னா, புதுசா சில பல மனிதர்களை சந்திக்கிறான்னா அந்த எனர்ஜிய பன்மடங்கு பெருக்கிக்கிறான்னு அர்த்தம். தனியா எங்கேயாச்சும் போய் தான் யாருன்னு தனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ தெரிஞ்சுக்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா கூட்டமா சேர்ந்து போற எமோஷன் அது வேற வித கலந்துரையாடலை கொடுக்குது. கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆயிடுமான்னு யோசிச்சுக்கிட்டே போறோமா போறோமா ஓ போறோமா அப்படின்னு நமக்கு நாமளே கிள்ளி பார்த்துக்கிட்டு லேட்டா வர்றவங்களுக்கு வெயிட் பண்ணி டிலே ஆகுதே டிலே ஆகுதே டிலே ஆகுதேன்னு 1000 கவலை இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ற அந்த நொடி இருக்குல்ல, அது வேற ஒரு ஃபீல். சொல்லுங்க, எங்க போறோம், என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம், என்னெல்லாம் இருக்கும் அங்க? இங்க இருந்து நம்ம வந்து ஒரு 1 hour ஆகும் சார் பட்ஜெட் போறதுக்கு. நம்ம போறது வந்து ஹத்தாவமன் ஏரியா, அல் மதாம் ஏரியாவில் ரெட் டியூன்ஸ். அங்கதான் போயிட்டு ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து கோட் பைக் ஓட்டுறீங்க. அதை முடிச்சுட்டு டியூன் பேஷிங் போட்டோஸ், டியூன்ஸ் போட்டோ, மத்த சன்செட் போட்டோஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கேம்ப்ல வந்து உங்களுக்கு கெமல் ரைடு இருக்கும், டின்னரு, ஒரு 4 டான்ஸ் இருக்கும், பெல்லே டான்ஸ், தன்னூரா, ஃபயர் ஷோ, எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ப்ரோக்ராம் முடியும் ஒரு 8:30 ஆயிடும். அதுக்கு உங்களுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் 1.5 hour. நம்ம இங்க ஒரு 11 o'clock ரிட்டர்ன் வரும். சிறப்பு. இங்க நீங்க சொன்னீங்கல்ல இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் இது வந்து பாராட்டி இருக்காங்க. அது வந்து நாங்க ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம். அது வந்து பாலகிருஷ்ண சார் ஷூட்டிங் ஃபைட் சீன் எடுத்தாங்க டெசர்ட் உள்ள. ஓகே. அது வந்து படம் பேர் வந்து ஜெலண்ட் நினைக்கிறேன். ஜெலண்ட். ஓகே. அது நல்ல ஹிட் படம். ஓகே. அது பார்த்தா தெரியும், இந்த லேண்ட் குரூசர் ஒரு 20 லேண்ட் குரூசர் கொஞ்சம் வரும் அந்த ஃபைட் சீன். ஓகே. இடையில வந்து அதுக்குள்ள நம்ம ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அஜித் குமாரும் அவங்க ஒய்ஃப், அவங்களுடைய டாக்டர், சன்னு, அப்புறம் அவங்களுடைய மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்தாங்க. அவங்களும் வந்து பக்கி ரைடு போனாங்க. ஓகே. இதே வண்டியில சஃபாரி வந்து என் ஃப்ரெண்ட் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு நான் வந்து ஊர்ல இருந்தேன், இங்க இல்ல. ஓகே. ஃப்ரெண்ட் எடுத்து போனாங்க. போட்டோஸ் கூட காட்டுறோம். ஓகே. துபாய் ஃப்ரேம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓல்டு துபாய், நியூ துபாய், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு. மேல நின்று பார்த்தா 2 பக்கத்துல 2 விதமான துபாய் பார்க்கலாமா. நடுவுல நிக்கிற அந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்தையும் பார்க்குற நம்ம வாழ்க்கை மாதிரியே. ரொம்ப பிடிக்கும் சார். தலையை பிடிக்காம சொல்லுங்க. இது என்ன பேலஸ்? லெஃப்ட் சைடுல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹெலிபேட். ஹெலிகாப்டர். ஓ, ஹெலிபேட். ஓகே. வந்து இந்த அவங்க தொழுகைக்குலாம் வந்து இங்க உள்ள ரூலர்ஸ்ங்க. ஓகே. இங்க வந்துட்டு இறங்கிட்டு இங்க இருந்து இந்த பள்ளிக்கு போவாங்க. ஓ, இங்க இருந்து போவாங்க. ஜாமில் மாஸ்க். ஓகே. ரொம்ப ஃபேமஸா உள்ள துபாய்ல. ஓகே. இது வந்து ஷேக் முகமதுடைய ஃபாதர் ஷேக் ராஷித் இங்க இருந்தாங்க. ஓகே. வீடு. ஆமா, அவங்க வீடு. அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இப்போ வந்து அது வந்து மஜ்லிஸ் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மீட்டிங் அங்க வச்சிருக்காங்க. ஷேக் முகமது பேலஸ். ஷேக் முகமது இதான் துபாய் பால்ரோட பேலஸ். ஆமா, ஜாபில் பேலஸ்.
சாலை என்பது வாழ்க்கையைப் போல சில நேரங்களில் நேராக இருக்கும், சில நேரங்களில் திருப்பங்களும் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். சில சாலைகள் அகலமா இருக்கும், சில சாலைகள் குறுகி இருக்கும். ஆச்சரியங்கள் பல இருக்கும். வேகம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். வாழ்க்கையும் ரோடும் ஒண்ணுதான். எது நேர்மையான பாதை, எது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பாதை என்பதை அறிந்து பயணித்தால் இலக்கை நிம்மதியாக எட்டலாம். ஏன் சார் ரோட்டோரத்துல மணல் பூச்சி வச்சிருக்காங்க? சார் அது மணல் இல்ல சார், மலையா? அது வந்து வேஸ்ட் டிம்பிங் அப்படின்னா, அதாவது உடைக்கிறாங்களா பில்டிங்ல, டம்பிங். ஓகே, டம்பிங் யார்டா? இங்க எல்லாம் கடலுக்குள்ள இல்லனா வந்து விவசாய நிலத்துல இங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களா? என்ன இந்த மாதிரி வேஸ்ட் டம்பிங்லாம் பண்ண மாட்டாங்க? இது வந்து இப்ப கடல்ல வந்து தீவு உண்டாக்குறாங்கல்ல, அதுக்கு இதை எடுத்துட்டு போவாங்க. ஓகே, இது வந்து இப்போ உள்ள சிட்டி உள்ள பழைய பில்டிங்லாம் இடிக்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு 3 floors கீழ வந்து பார்க்கிங் போகும். ஓகே, லோட்றாங்க பாருங்க மண்ணு, ஆமா, அதெல்லாம் இங்க ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ வந்து இதை போட்டதுக்கும் பே பண்ண திரும்பி இதை வந்து தேவைங்கும் போது இங்க இந்த இப்போ கடல் உள்ளெல்லாம் தீவு உண்டாக்குறாங்கல்ல, அதுக்கு எடுத்துட்டும் போவாங்க. ரெண்டாவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு டபுள் இன்கம். இது வந்து இப்போ துபாயோட டெசர்ட். கலர் பார்த்தீங்களா, ஒயிட் கலர்ல இருக்குங்களா, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகும்போது ஷார்ஜாவுடைய எல்லை ஸ்டார்ட் ஆகும். அங்கே வந்து டியூன்ஸ் கலரு சேஞ்ச் ஆகிடும், ரெட் கலர் ஆகிடும். ஓகே, டியூன்ஸ்னா டெசர்ட்டா? டெசர்ட், டியூன்ஸ்ல ஃப்ரூட் டியூன்ஸ். அந்த கார்ல அந்த டியூன் ப்ராமிஸ் செய்ய முடியாது. இந்த பெல்லி டான்ஸ், ஆல்கஹால் அதெல்லாம் அலௌட் இல்லை. அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. எப்படி இருப்பாரு? நான் சொன்னது அங்க ஒரு மவுண்டன் தெரியுது பாத்தீங்களா, அங்க போலாம். நம்ம அங்க ஏது போனோம் வச்சுங்க, ஒரு 15-17 கிலோமீட்டர் போகணும். இவங்க என்ன செய்வாங்க, ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. ஆமா, ஒரு கார்ல போறதே சந்தோஷம் தான். அது லேண்ட் க்ரூசரா இருக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். லேண்ட் க்ரூசர்லாம் சேர்ந்து கான்வாயா போகும்பொழுது அப்படின்ற சந்தோஷமான ஃபீலிங்கா தான் இருந்தது. அது துபாய் ஷார்ஜா பார்டர். எது? ஷார்ஜா துபாயோட பார்டர் இது. ஓகே, அது செக் போஸ்ட். அந்த ரிவர் செக் போஸ்ட். அல்காஸ்மி சிட்டி எல்லாம் புதுசா உருவாக்குது இப்போ டெசர்ட் உள்ளவே. கான்வாயா எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் குவாட் பைக்கிங் ஓட்டுறதுக்கு உள்ள போனோம். நிஜமாவே சொல்றேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அது. நான் போனது ஒரு டியூஸ்டே. வழியெல்லாம் போற எல்லா காருமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு டெசர்ட் சஃபாரி கேம்பிங்க்கு தான் போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு, ஒரு டியூஸ்டே இன்னைக்கு இவ்வளோ பேர் போறீங்களா ஹவு அப்படின்னு போய் நிஜமாலுமே அந்த இடத்துல நின்று பார்த்தா ஆஹா அப்படின்னு அவ்வளோ கூட்டம். அங்கே அந்த ரோட்ல ரைட் லெஃப்ட் நிறைய இந்த மாதிரியான பிளேசஸ் இருந்தது. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க குவாட் பைக்ஸ், அவங்கவுங்க செட் ஆஃப் ஏரியா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதில் நம்ம போன இந்த பேக்கேஜில் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாங்க. கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே வெளியில் ஒரு பர்கர் கடை இருந்தது. எது வாங்கி சாப்பிட்டாலும் பர்ஸில் இருக்கிற மொத்தத்தையும் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடணுன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஊரை விட்டு அவ்வளோ தள்ளி இருக்குது. நம்ம பேக்கேஜில் இங்கே அந்த குவாட் பைக் மட்டும் தான் இருந்ததுனால வந்தது குவாட் பைக்கிங்க்கு அதை சிறப்பாக செய்வோம். அந்த குவாட் பைக் அந்த மணல்ல அது ஓடுறது இப்படி ஓடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது பாட்டுக்கு நம்ம எப்பயும் ஓட்டுற மாதிரி தான் ஓடும்னு நினச்சேன். ஆனால் இந்த பர்டிகுலர் வண்டியில் ஒரு பக்கமாக லெஃப்ட் வாங்குது, இழுக்குது, வண்டி ஒரு பக்கமாக போகுது, கவுந்துருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் எடுத்தோடனே ஐயோ என்னது இது, இப்படி ஒரு மாதிரி ஓட்ட தெரியலையா நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் குறுக்க நிறைய பேர் நம்ம ஊர் ஹைவேஸில் ஓட்டுற மாதிரி சும்மா சர் புர்னு ஓடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு நான் வேற யோசிச்சு வச்சுருந்தேன், இதை நம்ம எடுக்கலாம், இதை ஒரு vlog-ஆ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்லலாம் அங்கங்கே நான் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஓட்டிகிட்டு இருந்த ஒருத்தரை நிப்பாட்டி எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம ஓட்ட கற்றுக்கிறதுன்றதும் டஃப்பான ஜாபாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களும் ஓட்டணும் இல்லையா, இருக்கிற நேரத்தில் நான் ஓட்ட கற்றுக்கிறத வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் ஃபோனெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுட்டு, இதில் ஒன்று சொன்னாங்க, ஃபோனை தயவு செய்து உள்ளே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் மட்டில் போட்டீங்க அப்படின்னா வண்டியை நிறுத்தி நீங்கள் இறங்குறதுக்குள்ள வேற ஒரு வண்டி போச்சுனாலோ இல்லை அந்த மண்ணுக்குள்ளே ஜிக்குன்னு உள்ளே போயிடுச்சுனாலோ ரொம்ப கஷ்டம். மண் ரொம்ப டீப்பாக ஃபோனுக்குள்ளெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அதனால பார்த்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் விரட்டி ஓட்டினேன். ஆனால் நம்மளை எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. சரி நம்ம 2-3 பேர்த்த எடுப்போமே, அந்த ஹாப்பினஸை கொடுப்போமே
அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே சுத்தி நின்றேன், உலாவி நின்றேன். ஆனா ஒரு 4-5 ரவுண்டு சும்மா சார் நடிச்சேன். நமக்கு ஒரு வீடியோ வேணும்னா போட்டோ வேணும்னா தான் எடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. வாட்டப்பிட்டி. இதை கொஞ்சம் சத்தமா சொன்னோம்னா அதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருவாங்க சில பேர். எதுக்கு எதையா முடிச்சு போடுறீங்கன்னு இருக்கும் நமக்கு. எனிவேஸ், நான் ஓட்டின சந்தோஷத்திலையும் எல்லாரும் ஓட்டினதை பார்த்த சந்தோஷத்திலையும் அந்த நேரங்கள் அப்படியே சந்தோஷமா கழிஞ்சது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்தியால இருந்து துபாய் வந்ததுக்கு அப்புறம் ஹேண்டில் பேரை பிடிக்கிற ஒரு சந்தோஷம். இங்க எனக்கு லைசன்ஸ் இல்லல்ல, சாலைகள் அப்படியே தொலைச்சிக்கிட்டு போற அந்த ஃபீலிங்கை மிஸ் பண்ணிருந்தேன். இங்க அந்த ஃபீலிங் நிறைவேறிச்சு. பெஸ்டஸ்ட் மொமெண்ட் கேன் நெவர் பி கேப்சர்டு அப்படின்னு நான் சொல்லிப்பேன். பெஸ்டஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கல எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் சொல்லிப்பேன். ஸ்டியரிங் பிடிக்கும் போது அந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு விடுபட்ட உணர்வு இருக்குல்ல, அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு துள்ளல்லையும் மணல் மேடு அப்படி தாண்டுற ஒவ்வொரு ஜம்ப்லயும் அந்த சுதந்திரத்தை மறுபடியும் உணர்ந்தேன். டிரைவிங் நகரத்து மத்தியில இருக்கிறத விட இயற்கையோட ஏதோ இன்னொரு கார்னர்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும், ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் என் பயணத்தை வெளிப்படுத்தும் அந்த உணர்வு. பாலைவன காற்றோட சேர்ந்து அப்படியே பறக்கிறத போல இருந்தது அந்த அதிர்வும் மகிழ்ச்சியும். அது இன்னும் ரெட்டிப்பாச்சு டெசர்ட்குள்ள போற பொழுது. அங்க நான் கண்ட காட்சிகள், அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், அங்கிருந்து மஜ்லிஸ், அங்க போன அனுபவங்கள், இதெல்லாமே செகண்ட் பார்ட்ல சொல்றேன். ஓகே.